அல்லாஹ் யாருக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டானோ அவர்கள் பாவமான காரியங்களில் ஈடுபடாமல், வீண் சச்சரவுகளில் விவாதங்களில் ஈடுபடாமல், அதே போல கெட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ஜு செய்தால் மட்டும் அடையாளம். எப்படி செய்தா என்ன செய்தானா, பெரிய அளவுல தியாகம் செய்து பொருளாதாரத்திலும் உடலிலும் தியாகம் செய்து போகக்கூடிய அந்த ஹஜ்ஜை இந்த ஹாஜின்னு சொல்வது மூலமா அப்படியே மௌத்தாக்கிவிட்டான், ஒண்ணும் இல்லாம ஆக்கிவிட்டான். தோலை வச்சு இஸ்லாம் எடை போடல, உங்களுடைய உடை நடைகளை வச்சு எடை போடல, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பட்டயங்களை வச்சு எடை போடல, பணத்தை வச்சு எடை போடல, எதை வைத்தும் எடை போடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லா பித்தக்வா. ஹஜ் என்பது அரஃபா தான். அரஃபாக்குள்ள வரனா ஹஜ்ஜே கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்டு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அல்லாஹ் நாடினால ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அரஃபாவோட மைதானத்துல ஒண்ணு கூடி ஓரிரை முழக்கத்தை சொல்ல போறாங்க பாருங்க. அதுதாங்க உலக மக்களுக்கு சொல்ல போறாங்க. மந்திர சொல்லா போயிட்டு இருக்குது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லப்பைக் மந்திர சொல்லா போகுது. மந்திர சொல்ல அல்ல, ஷைத்தானுக்கு எதிராக நாம் போராடி ஜெயிக்கணும். அப்பதான் மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதவிகள் உயர் பதவியாக இருக்கிறது. அவர் என்றைக்காவது அந்த அடைமொழி போட்டிருக்கிறாரா? ஹாஜி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாஜி அபூபக்கர் அறிவு வேண்டாமா? எப்படிப்பா போடுற? வெக்க வேண்டாமா? சொரண வேண்டாமா? சூடு வேண்டாமா? கேட்பேன். போடக்கூடாது. இது போட்டுன்னா யார் போட்டிருக்கணும்? என் தலைவர், உயிரினு மேலாக மதிக்கக்கூடிய உத்தமர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போட்டிருக்கணும். ஹாஜி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கணும். இந்த தியாகத்தை ஏத்துக்கிட்டு வந்தோமா, ஜம்சம் ஒழிச்சு கொண்டு வர்றான். நல்லா பார்த்துருக்கிறேன். ஏன் ஜம்சம்மா பார்டர்ல கொண்டு போனா நிறைய பிடிப்பான்னு சொன்னா, அதுக்குள்ள ஒழிக்கிறது, வேட்டிக்குள்ள ஒழிக்கிறது, எதுக்குள்ள எல்லாம் ஒழிக்கணுமா, எல்லாத்தையும் ஒழிச்சு கொண்டு வரையே, கொண்டு வாப்பா வேணான்னு சொன்னப்பா. அந்த ஜம்சம் கிடைச்சதே இப்படி கிடைச்சது, என்ன தியாகத்துல கிடைச்சது. சரி, 5 நேர தொழுகையில மிஸ் பண்ணி நீங்க அங்கங்க தொழுதா கூட கொஞ்சம் கூடுதலாக ஜும்மாவுடைய தொழுகையில இன்னும் இறுக்கத்தை ஏற்படுத்துறாங்க. சரி, அதுலதான் நீங்க விலகி போயிட்டீங்கன்னா வெளியூர்ல இருந்தா கூட பெருநாளைக்கு வருவீங்க, அங்க இறுக்கத்தை ஏற்படுத்துறாங்க. ஏங்க அவர் இந்தோனேஷியால இருக்கிறாரு, ஜப்பான்ல இருக்கிறாரு, நான் இந்தியாவில் இருக்கிறேன், இவர் சவுதி அரேபியா இருக்காரு, எப்படிங்க இணைவீங்கடா? எல்லாரும் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு வருவீங்க இல்லையா? அப்ப ஒவ்வொரு ஊர்ல இருந்து அங்க வந்தவொடனே அப்படி இணைக்கிறேன். என்ன இணைப்புங்க அது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல், நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் ஹஜ்ஜு மக்காசித் வ மவாஇல். ஹஜ்ஜுடைய நோக்கங்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கோடான கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய உலகத்தில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த ஹஜ்ஜுடைய நோக்கங்களும் பாடங்களும்
சில நிமிடங்களில் சொல்லி முடிக்க முடியாவிட்டாலும் சொல்ல வேண்டிய செய்திகளை சுருக்கமாக சொல்லி அதை உள்வாங்கி ஹஜ்ஜுக்கு சென்றவர்களாக இருந்தாலும் சரி, சென்றிருக்கவர்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அது போன்ற பண்புகளை உள்ளடக்கி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு உள்ளடக்கிய செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரை சொல்கின்ற பொழுது அல் பக்ராவில் 197வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜு என்பது அறியப்பட்ட மாதங்களாக இருக்கிறது. நீங்கள் நினச்ச நேரத்தில் என்ன செய்ய முடியாது, செய்து கொள்ள முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு நேரம், காலங்கள் என்பது குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதே போல் ஹஜ்ஜு என்பது மாதங்கள் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. சரி, அப்படி ஹஜ்ஜுக்கு யார் அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டாரோ அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் அடுத்து தொடர்கின்ற பொழுது, ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். அல்லாஹ் யாருக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டானோ அவர்கள் பாவமான காரியங்களில் ஈடுபடாமல், வீண் சச்சரவுகளில் விவாதங்களில் ஈடுபடாமல், அதே போல கெட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு வமா தஃஅலு மின் கைரி யஅலமுஹுல்லாஹ், நீங்கள் எதை முற்படுத்தி வைக்கிறீர்களோ அதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனையோ தயாரிப்புகளை தயாரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பிலே மிக சிறந்ததும் முதன்மையானதுமாக அத்தக்வா இறையச்சம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நோக்கம் ஒன்றுதான், ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ்வுடைய அச்சம், இறையச்சம், தக்வாவை பெறணும், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த தக்வா வேணும் அப்படின்னு சொன்னால் டைட்டில் வரக்கூடாது. டைட்டில் வந்துருச்சுன்னா தக்வா ஓடி போயிடும். இப்போ டைட்டில் போடணும்னா பெரிய சண்டைகள் நடக்கிறது. இன்றைக்கு என்ன டைட்டில் முன்னாடி போடணும், இவர் படிச்சிருக்காருல, எம்பிபிஎஸ் படிச்சிட்டாரா டாக்டர்னு போட்டுடலாம், போட்டுக்கரலாம், போடுவதற்கு அனுமதி கொடுக்கறது. எம்பிபிஎஸ் படிக்காமல் நீங்கள் டாக்டர்னு போட முடியாது. அந்த அடமொழியை நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு நான் மருத்துவராக இருக்கிறேன், நான் மருத்துவம் படிச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறதுக்கு போடுறது தவறு கிடையாது. ஆனால் மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கான அடையாளங்கள், முத்திரைகள் உண்டா என்று சொன்னால் இல்லை. ஏழை கடமைகளுக்கான அடையாளங்கள் இல்லை. ஹஜ்ஜு செய்தால் மட்டும் அடையாளம். எப்படி செய்தா வந்து என்ன செய்யிட்டானா, பெரிய அளவுல தியாகம் செய்து பொருளாதாரத்திலும் உடலிலும் தியாகம் செய்து போகக்கூடிய அந்த ஹஜ்ஜை இந்த ஹாஜின்னு சொல்வது மூலமா அப்படியே மௌத்தாக்கிவிட்டான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டான். ஹாஜின்னு சொல்லணும்னா கோபம் வந்துருது அவருக்கு. அவருடைய பேர் எழுதி கொடுக்கும்போது ஹாஜின்னு போடணும்னு சொன்னா இந்த ஹாஜின்னு போடாம விட்டான். இன்னும் சில 2 ஹாஜி செஞ்சா அல் ஹாஜி, 3 செஞ்சா என்னன்னு தெரியல. பல தடவை சொல்லியிருக்கிறேன், குல் ஹாஜின்னு போடுறதா என்னன்னு தெரியல, வேற தெரியல அதுக்கு பேர் என்னன்னு. அல் ஹாஜின்னு போட்டாலே 2 செஞ்சிருக்கான்னு அர்த்தம். என்ன கேள்விக்குறி. அல்லாஹ் சொல்றான், ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி அத்தக்வா. இதுதான் முதன்மையான நோக்கம். அதான் நீங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது உங்களுடைய உள்ளங்கள் பியூரா இருக்கணும். இறையச்சத்தை நாடி, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நாடி, அல்லாஹ் என் மீது கடமையாக்கிட்டான், ஹஜ்ஜு கடமையாயிடுச்சு, எனவே நான் போகிறேன் என்று சொல்லி அந்த ஹஜ்ஜுடைய கடமையை செய்ய வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய நோக்கம் இது ஒண்ணுதான். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு மத்தியில பாகுபாடு இல்லாமலும் இருக்க வேண்டும். எங்க சொல்றாங்க, ஹஜ்ஜுடைய உரையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, யா அய்யுஹன் நாஸ், அங்க வந்து ஈமான் கொண்டவர்களே அழைக்கல, யா அய்யுஹ ஸஹாபா, எனது தோழர்களேன்னு சொல்லி அழைக்கல, உலக மக்களுக்கே அறைகூல் விடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய ரப்பு ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை ஒருவர் தான். மூலம் யாரு? ஆதம் தான், ஒருவர் தான். அலா லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், அரபியை விட ஒரு அந்நியர் இருக்கும். அதே போல வலாலி அஜமியின் அலா அரபியின், ஒரு அந்நியரை விட அரபிக்கும். 2 பேருக்கும் எந்த விதமான பாகுபாடு கிடையாது, சிறப்பு கிடையாது. வலா அஹ்மர் அலா அஸ்வத் வலா அஸ்வத் அலா அஹ்மர், ஒரு கருப்பரை விட வெள்ளையருக்கோ ஒரு வெள்ளையரை விட கருப்பருக்கோ எந்த விதமான சிறப்பு
சிறப்பும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துல தோலை வச்சு இஸ்லாம் எடை போடல, உங்களுடைய உடை நடைகளை வச்சு எடை போடல, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பட்டயங்களை வச்சு எடை போடல, பணத்தை வச்சு எடை போடல, எதை வைத்தும் எடை போடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லா பித்தக்வா, இறையச்சத்தை தவிர உங்களுக்கு மத்தியில எந்த சிறப்புமே இல்லை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிட்டாங்க. இறையச்சம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல அந்தஸ்து கூடிக்கிட்டே இருக்கும். அதனால அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்ரின் வ உன்ஸா வ ஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில் லிதஅரஃபு இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் அப்படிங்கிறான். உங்களை உலகத்துல நீங்க படைச்சது பல கிளைகளாக கோத்திரங்களாக படைச்சுதான் இருக்க. எதுக்காக வேண்டி? லிதஅரஃபு, இன்னாருடைய கோத்திரம், இன்னாருடைய பாரம்பரியம் என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி. அது உங்களுக்கு பெருமையை தேடுவதற்கு அல்ல. உங்களில் சிறந்தவர் யார்? இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார்? அத்தகாக்கும், உங்களில் இறையச்சம் உடையவர் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த இறையச்சத்தை முதன்மையாக கொண்டு மையமாக கொண்டுதான் இந்த ஹஜ் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆடைகளை கொண்டோ, உங்களுடைய நாடுகளை கொண்டோ, உங்களுடைய நிறங்களை கொண்டோ, உங்களுடைய மொழிகளை கொண்டோ அமைக்கப்படவில்லை என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க. அதனால பாங்க அங்க போகும்போது ஏதாவது வேறுபாடு தெரியுதா? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க இதுல பட்டயம் உள்ளவர் எவ்வளவு, என்ன படிச்சிருக்காரு, எவ்வளவு சேலைவா இருக்காரு, என்ன குடும்ப பாரம்பரியம், இவருடைய நிலைமை என்ன ஏது, ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. இதை விட ஒன்றாகத்தான் அந்த ஹஜ்ஜில் பல லட்சம் மக்கள் கூடுகின்ற பொழுது ஒரே ஒரு யூனிஃபார்ம்ல வெள்ளை வெளியேறு என்ற ஆடையில ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கான மறைத்த அந்த பகுதிகளை ஃபுல்லா மறைச்சுக்கிட்டு அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பெரும் திடலில் அரஃபா என்ற திடலில் ஒன்று கூட வேண்டும். அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்பது அரஃபா தான். அரஃபாக்குள்ள வரலன்னா ஹஜ்ஜே கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்டு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அல்லாஹ் நாடினால் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அரஃபாவோட மைதானத்துல ஒன்று கூடி ஓரிரை முழக்கத்தை சொல்ல போறாங்க பாருங்க. அதுதாங்க உலக மக்களுக்கு சொல்ல போறாங்க. நீங்க எங்கேயுமே திக்ருகளை தஸ்பீகளை சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. தொழுக முடியல முடிச்சுட்டு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சொல்லி சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் தனிமையில இருந்து சுபஹானல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்தால் அங்கேயும் சத்தமிட்டு சொல்லக்கூடாது. ஆனால் இதை அல்லாஹ்வுடைய தூதர் உலக மக்களுக்கு பறைசாற்ற வேண்டுமோ என்னவோ தெரியவில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி லப்பைக் சொல்ல சொன்னாங்க. லப்பைக் சொல்ல சொன்னாங்க. அல்லாஹும்ம லப்பைக் சொல்ல எவ்வளவு பெரிய முழக்கம் அது. சும்மா வெற்றி சடங்காக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதா? இல்லையே. இந்த வார்த்தை சொல்லுகின்ற பொழுதே புல்லரிக்க வேண்டாமா, உடல் அரிக்க வேண்டாமா? யாரை நோக்கி போயிருக்கிறோம்? யாரிடத்தில் வந்திருக்கிறோம்? அல்லாஹ்வே இறைவா உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். எப்படியாப்பட்ட நீ லா ஷரீக லக், உனக்கு ஷிர்க் என்பது இறைதுணை என்பது எதுவுமே கிடையாத பியூரான பரிசுத்தமான ரப்பே உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி போகணும். கையில ஷிர்க் வச்ச தாயத்து இருக்க கூடாது, இடுப்புல கயிறு கட்டி இருக்க கூடாது. ஹஜ்ஜுக்கு போகும்போதே போய் தர்காக்கள்ல அப்பாக்கள்கிட்ட போயிட்டு தரிசனம் வாங்கிட்டு போயிருக்க கூடாது. போயிருந்தா உங்களுடைய ஹஜ்ஜு என்ன ஆகும்? யோசிக்க வேண்டாமா? எப்படி ஹஜ்ஜு நடக்கிறது? தர்காவுடைய பிரியர்கள், தர்காவுக்கு அடிமையானவர்கள் தர்காவுல போயிட்டு அங்க போய் ஃபாத்தியாக்கள் ஓதிட்டு அவர்கிட்ட முறையிட்டு இவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள கட்ட ஆக்கும் சொல்லி எங்க கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? ரப்புட்டேல கேட்கணும். எங்க கேட்கப்படுது? இப்படி ஷிர்க்குகள்லாம் வைத்து போகப்படுது பாருங்க. அது இல்லைன்னு அறுத்தி எரிஞ்சு உலக மக்களுக்கு பறைசாட்டுவதற்கு என்னவோ லா ஷரீக லக், ஷிர்க் என்பதே இல்லை. அப்படியாப்பட்ட ஒன்றை வந்துகிட்டு இருக்கிறேன். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ் அக்பர். என்ன வார்த்தை பிரகடனங்க. மந்திர சொல்லா போயிட்டு இருக்குது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லப்பைக் மந்திர சொல்லா போகுது. மந்திர சொல்ல அல்ல, உள்ளிருந்து வரக்கூடிய வெறித்தனமான வார்த்தை இது. லா ஷரீக லக், உனக்கு ஷிர்கே இல்லப்பா, எந்த வகையிலும் ஷிர்க் வைக்க மாட்டேன். வார்த்தை பிரகடனம் இல்லை, உள்ளிருந்து வர வேண்டும். வார்த்தை பிரகடனம் எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டும். நான் பொய் சொல்லி விட்டு செல்லவில்லை. நான் ஷிர்க் என்பதை ஆதரிக்காதவனாகத்தான் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறேன் என்று சொல்லி உலக மக்கள் எல்லோருக்கும்
தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டிய என்னவோ லா ஷரீக லக் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். அல்லாஹ் அக்பர். பதவிகள், பட்டயங்கள், பதவி கிடைச்சவன ஆசை, எனக்கு பதவி வந்துடாதா, உனக்கு பதவி வந்துடாதா, எப்படியாவது பதவி கிடைச்சா இந்த பதவியெல்லாம் கால் தூசிக்குங்க, செருப்புக்குங்க, ஒண்ணுமே இல்லை. மறுமையில் கிடைக்கக்கூடிய பதவி இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கான பதவி. அதற்கு வெறித்தனமாக இந்த உலகத்தில் நம்ம போராடணும், வாழ வேண்டும். சைத்தானுக்கு எதிராக நாம் போராடி ஜெயிக்கணும். அப்பதான் மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதவிகள் உயர் பதவியாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இல்ல. இன்னல் ஹம்த நிச்சயமாக புகழ், வன்னியமத்தை, அருட்கொடை, வல்முல்க் ஆட்சி அதிகாரம் எல்லாமே ரப்பே உனக்குத்தான் சொந்தம்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட போறோம். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற போறோம். அப்படி போகும் பொழுது எந்த விதமான புகழுக்கு அடிமை இல்லை. எனக்கு நீ கொடுத்த அருட்கொடை எல்லாம் எனக்கு சொந்தம் இல்லை. எனக்கு ஏதாவது பதவிகள், பட்டயங்கள் கிடைச்சத எனக்கு சொந்தம் இல்லை. எல்லாமே உனக்கானது ரப்பேன்னு சொல்லிவிட்டு மீண்டும் சொன்னார்கள் லா ஷரீக லக். உனக்கு சிறுக்கே இல்லை, இணைதுணை இல்லாத ஒன்ட்ட வந்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டு சொன்ன வார்த்தைகள் இது ஒன்றுதான். இமாம் தான் அல்லாஹ் அக்பர் பாரு, சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா பாரு, அதுக்கடுத்து அல்லாஹ் அக்பர் பாரு, எல்லாமே இமாம் தான் சத்தம் போட்டு சொல்லுவாரு. நாம தனியாக தொழுகும் பொழுது கூட அல்லாஹ் அக்பர் சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, தடை. அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கல. ஆனால் நீங்கள் இஹ்ராம் அணிந்த பிறகு, உம்ராவுக்காக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்காக இருந்தாலும் சரி, இஹ்ராம் அணிந்த பிறகு, இஹ்ராமுடைய ஆடைகளை நுழைந்த பிறகு நீங்கள் தல்பியாவை சத்தம் போட்டு முழங்குங்கள் என்ற முழக்கத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த முழக்கம் இந்த உலகத்திற்கு பறைசாட்டுகிறது ஏகத்துவத்தை, தௌஹீதை, ஓரிரை கொள்கையை, இணையில்லாத ஒருவரைத்தான் இந்த உலகமே ஏற்க வேண்டும் என்ற சிந்தனையை தெளிக்கிறது. அதை குறைந்தபட்சம் ஹஜ் செய்யக்கூடிய நானாவது ஏற்றிருக்க வேண்டுமே, இல்லையே? எவ்வளவு பெரிய தத்துவங்க அது. அது போக என்ன நடக்கிறது? அங்க போன உடனே ஒவ்வொரு இடங்களையும் நாம் அப்படியே அங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நாம் அந்த இடங்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது, அந்த இடங்களை எல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் சில செய்முறைகளை செய்கின்ற பொழுது ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய தியாகம் வெளிப்படுகிறது. உங்களிடம் என்னிடம் என்ன தியாகம் வந்தது? உங்களிடம் என்னிடம் என்ன தியாகம் வந்தது? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர் ஹாஜின்னு சொல்றா கோச்சுக்கிறீங்களே, ஹாஜி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயாவது சொன்னதுண்டா? வாதின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக வேண்டிய அறைகூவல் விடுங்கள், அழைப்பு விடுங்கள் என்று சொன்ன கலீலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பு அன்றைக்கே கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் என்றைக்காவது அந்த அடைமொழி போட்டிருக்கிறாரா? ஹாஜி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாஜி அபூபக்கர் அறிவு வேண்டாமா? எப்படிப்பா போடுற? வெக்க வேண்டாமா? சொரண வேண்டாமா? சூடு வேண்டாமா? கேட்பேன். போடக்கூடாது. இது போட்டிருந்தா யார் போட்டிருக்கணும்? என் தலைவர், உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய உத்தமர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போட்டிருக்கணும். ஹாஜி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கணும். அவருக்கு அடுத்து இந்த உலகத்துல அந்தஸ்து கொடுக்கப்படக்கூடியவர்கள் அஸ்ஹாபு என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள், ஹலீஃபாக்கள். என்றைக்காவது ஹாஜி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடம்பெற்றதுண்டா? இல்லையே. நீ என்ன போட்டுக்கிற? நோக்கமே அடிபட்டு போச்சா? எவ்வளவு பெரிய தியாகம் அந்த குடும்பம் செஞ்சது. மார்க்கத்திற்காக என்ன தியாகம் செஞ்சீங்க? பச்சிலம் குழந்தை கூட பாராம கொண்டு போய் பாலைவன பெருவழியிலே விட்டுட்டு வான்னு சொன்னவன கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு என்னான்னு போறாரு. எந்த விதமான ஆலோசனையும் இல்லை. இன்னைக்கு ஆலோசனை பண்ணாம நீங்க உங்க குடும்பத்தில் ஒண்ணு செஞ்சு பாருங்களேன். செஞ்சு பார்த்துருங்க, நடந்துருமா? ஒரு 5 தினார் இப்ப செலவு பண்றீங்க, எடுத்து என்னங்க நல்ல வழிக்கு கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டு போய் சொல்றீங்க. ஏன்னா ஒன்னொன்னே பிதுக்கி எல்லாம் கேட்கக்கூடிய கேஸ்கள் நிறைய இருக்கு. நீங்க 5 தினார் கொடுத்துட்டு போய் சொன்னீங்கன்னா முடிஞ்சு. இன்னைக்கு ஃபுல்லா பேச்சு நடக்காது. எத்தனை பேர்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்க எந்த டிஸ்கஷன் இல்லை, எந்த ஆலோசனையும் இல்லை. கொண்டு போய் விட்டுட்டு போறாரு. எனக்கு நானும் போறாரு. எந்த முன்னேற்பாடாவது இருந்துச்சா? எந்த பாதுகாப்பாவது இருந்துச்சா? என்ன தியாகம் அது? இன்னைக்கு எல்லா விதமான கட்டமைப்புகளும் பாதுகாப்புகளோடும் நம்முடைய குடும்பங்களை வைத்து விட்டு வந்து கூட
அப்படியே 24 மணி நேரம் காதில் சொருவியது எடுக்கப்படாத அளவிற்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேச்சு பேச்சு என்று ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு இன்டர்நெட் உலகம். வேண்டாம்னு சொல்ல, எதிரானதாக நீங்க தப்பாக எண்ணக்கூடாது, பேசுங்கள், உங்களுடைய உரிமை. ஆனால் இவ்வளவு இருந்தும் கூட நீங்கள் உங்களுடைய பிரிவை தாங்க முடியவில்லை, பிரிவை பொறுத்து கொள்ள முடியவில்லையே. அவருக்கு எவ்வளவு பெரிய இதயம் இருந்திருக்கும். யாருக்காக வேண்டி? ரப்புக்காக வேண்டி. அல்லாஹ் விட சொன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. யாரை கொண்டு போய் விட்டு வர? பால் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் முடியுமா? இந்த தியாகத்தை என்னைக்காவது அங்க போகும்போது உள்ள ஏற்றிட்டு வந்தியா? உம்ராவுக்கு போய் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஏற்றிட்டு வந்த நீ என்ன செய்வ? தியாகம் வந்திருக்குமே உன்ட்ட. கொண்டு விட்டுட்டு போறார். ஆஹா, நம்மளை எல்லாம் இங்கே விட்டு விட்டு போறார் என்பதை தெரிந்த உடனே தான் கேட்டார்கள், அல்லாஹு ஆமுர்க பிஹாதா, இப்ராஹிம் அவர்களே, நீங்கள் இப்படி எங்களை தனியே விட்டு விட்டு செல்றீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டானா? கேள்வி அதான். போங்க, வித்தியாசமாக தெரிகிறது. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டானா? ஃபயகூலு நஅம், எஸ். வேற ஒண்ணுமே பதில் இல்ல, டிஸ்கஸ் இல்ல. வந்து கட்டி அணைச்சிட்டு முத்தம் கொடுத்து, அம்மா தாயே வேற வழி இல்ல, அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால நான் போறேன், பிள்ளைய பார்த்துக்க அப்படி சொல்லி கண்ணீர் வடிக்கவில்லை. அல்லாஹ் அக்பர். என்ன குடும்பங்க அது? என்ன தியாகம்! அதனால அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கிறான் நம்முடைய நபியை பார்த்து. தாப்பு எங்கேயோ நிற்கிறாரு. தனி மனிதர சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்றான். அவரை ஒரு தனி மனிதர் தான், அவரை ஒரு உம்மா, ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் அடையாளம் விடுகிறான். ஏன் இவ்வளவு பெரிய தியாகம், இவ்வளவு பெரிய அர்ப்பணம்? நாம் சொன்னார் ஆமாண்டவன. அங்க இருந்து பதில் வந்தது, இதெல்லாம் அப்படியா? அல்லாஹ் எங்களை பார்த்துக்கிறோம். உங்க அல்லாஹ் அக்பர். என்ன வார்த்தைங்க, என்ன குடும்பம் அது! இந்த தியாகத்தை ஏத்துக்கிட்டு வந்தோமா? சம்சம் வந்து ஒழிச்சு கொண்டு வர்றான். நல்லா பார்த்துருக்கிறேன். ஏன் சம்சம்மா பார்டர்ல கொண்டு போனா நிறைய பிடிப்பான்னு சொன்னா, அதுக்குள்ள ஒழிக்கிறது, வேட்டிக்குள்ள ஒழிக்கிறது, எதுக்குள்ள எல்லாம் ஒழிக்கிறோமா, எல்லாத்தையும் ஒழிச்சு கொண்டு வரையே, கொண்டு வாப்பா வேணான்னு சொல்லப்பா. அந்த சம்சம் கிடைச்சதே இப்படி கிடைச்சது. என்ன தியாகத்தில் கிடைச்சது? சாதாரண தியாகம். படிப்பிட வேண்டாமா? பாடம் வேண்டாமா? என்னால என்ன தியாகம் பண்ணிருக்கிறேன்? ஒரு நிகழ்ச்சி வச்சா வர முடியல, ஒரு பயானம் வச்சா வர முடியல, ஒரு கிளாஸ் வச்சா வர முடியல, குர்ஆன் நல்லா ஓதி தெரியல, வாங்கப்போ ஓதிக்கிடுங்கப்பான்னா வர முடியல, கஷ்டமாக இருக்கிறது, நேரங்கள் இல்லை என்ற பொய் சாக்குகளை எல்லோருடைய வாயிலிருந்து வருகிறதே. என்ன தியாகம்? மார்க்கத்திற்காக வேண்டி என்ன அர்ப்பணிச்சுட்டேன், என்ன நேரங்களை கொடுத்தேன், என்ன பொருளாதாரத்தை கொடுத்தேன், எந்த மாதிரி உடலை கொடுத்தேன், யோசிக்கணுமே. அதெல்லாம் பாடமாக வர வேண்டும். அவர்கள் கிடைத்த அந்த பாடம் இருக்கிறது, நிறைய பாடங்கள் இருக்கிறது. எனவே இந்த பாடங்களை, படிப்பனைகளை, நோக்கங்களை புரிந்துதான் ஹஜ் செய்ய வேண்டும். அப்படித்தான் நாம் உம்ராவுக்கு சென்றாலும் சென்று விட்டு அந்த பாடங்களை எல்லாம் உள்ளடக்கி வந்துதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற பாடங்களை, படிப்பனைகளையும் பெறுவோம். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்குரியவனாக உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை விரும்பினார்கள். எந்த அளவுக்கு ஒற்றுமைன்னு சொன்னா, உலக மக்கள் எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக அந்த ஹஜ் ஆக்கி, உங்களுக்கு மத்தியில் எந்த விதமான வேறுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதையை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விதைக்காங்க. அங்க என்ன விதைச்சாங்க? அல் மூமினுல் மூமினி கல்புனியான். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டடத்தை போல அப்படின்னு சொன்னாங்க. யசுத்து பாலுகு பாலா அப்படின்னாங்க. இப்ப இந்த கட்டடம் தானா நின்று போச்சா? இல்லையே. இதுல என்ன செஞ்சிருக்கிறோம்? பல செங்கல்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி 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 வச்சு இப்படி நிலைநிறுத்தி இருக்கிறோம். எல்லாம் ஒண்ணு சேரலடா அப்படி நிக்காது. செவர் இருக்குமான நிக்காது, ஒரு தூணு நிக்குமான நிக்காது. யாராவது நின்று காட்டுங்க, நான் பெரிய அளவுல டாப்ல இன்ஜினியரா இருக்கிறேன், சவால் வேணா விடுவோம். நாங்க எதுவுமே செய்யாம டபக்குன்னு ஒரு தூண் வந்து அதுவா நின்றணும், நிக்குமா?
ஒரு இரும்பா இருந்தா கூட அந்த இரும்பை நீங்க என்ன செய்யணும், ஒரு பில்லர் மாதிரி ஒரு உருண்டை மாதிரி எப்படியாவது அதை உருவாக்கி உருவப்படுத்தி நீங்க ஊடுனா தான் அது உங்களுக்கு ஒரு பில்லர் கிடைக்கும். அதுல இருந்து நீங்க சப்போர்ட் பண்ண முடியும். இதானே இது அர்த்தம். அப்ப யசுத்து பாது பாலஹா, சிலது சிலதை கொண்டு சேர்ந்து இருப்பது போல, சேர்ந்து அந்த கட்டடங்கள் அமைவது போல உங்களில் ஒருவர் ஒருவருக்கு சகோதரர்களாக இருக்கிறீங்க, ஒரு கட்டடத்தை போல இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய சகோதரத்துவ வாஞ்சியை உருவாக்குனாங்கல்ல அப்படி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நேர தொழுகையில பார்த்து இதுவரைக்கும் பக்கத்தில் யார் தொழுகிறாருன்னு இன்ன வரைக்குமே தெரியல. 15 வருஷம் 20 வருஷம் தொழுதுகிட்டு இருக்கிறோம். ஆனா அக்கம் பக்கத்தில் யார் தொழுகிறார் என்ற உறவு கூட இல்லாத சமூகமா போயிட்டு இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க 5 நேர தொழுகையில இறுக்கத்தை ஏற்படுத்துறாங்க. சரி, 5 நேர தொழுகையில மிஸ் பண்ணி நீங்க அங்கங்க தொழுதா கூட கொஞ்சம் கூடுதலாக ஜும்மாவுடைய தொழுகையில இன்னும் இறுக்கத்தை ஏற்படுத்துறாங்க. சரி, அதுல தான் நீங்க விலகி போயிட்டீங்கன்னா வெளியூர்ல இருந்தா கூட பெருநாளைக்கு வருவீங்க, அங்க இறுக்கத்தை ஏற்படுத்துறாங்க. ஏங்க அவர் இந்தோனேஷியால இருக்கிறாரு, ஜப்பான்ல இருக்கிறாரு, நான் இந்தியாவில் இருக்கிறேன், இவர் சவுதி அரேபியா இருக்காரு, எப்படிங்க இணைவீங்கடா? எல்லாரும் சேர்ந்து ஹஜ்ஜிக்கு வருவீங்க இல்லையா? அப்ப ஒவ்வொரு ஊர்ல இருந்து அங்க வந்தவொன்னு அப்படி இணைக்கிறேன். என்ன இணைப்புங்க இது? இதெல்லாம் என்ன இணைப்பு? எவ்வளவு பெரிய இணைப்பை இணைத்து ஒரு சமுதாயம் என்பதை காட்டினார்கள். அதுவும் தான் தத்துவமாக பாடமாக இருக்கிறது. எனவே குறைஞ்சபட்சம் நமக்குள் எங்கு இருக்கிறோமோ அங்கேயாவது சகோதரத்துவத்தை பேணி அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பை கொடுப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا هديت قلبي